الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يكفرون بالله ورسله ويريدون أن يفرقوا بين الله ورسله ويقولون نؤمن ببعض ونكفر ببعض ويريدون أن يتخذوا بين ذلك سبيلا أولئك هم الكافرون حقا وأعتدنا للكافرين عذابا مهينا والذين آمنوا بالله ورسله ولم يفرقوا بين أحد منهم أولئك سوف يؤتيهم أجورهم وكان الله غفورا رحيما صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 348வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய கடைசியாக நாம் சூரத்துன் நிசாவினுடைய 148 149 இரண்டு வசனங்களுக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌலி இல்லா மன் ظுலிம் வகான அல்லாஹு ஸமீஅன் அலீமா. அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான், அல்லாஹுக்கு பிடிக்காத காரியங்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் நிறைய செய்திகளை அல்லாஹ் பதிவு செய்து காண்பிக்கிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்கிறவர்களை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறி நடக்குகிற மனிதர்களை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான். காஃபிர்களை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான். தன்னைத்தானே பெருமை எடுத்துக் கொள்ளுகிறவர்களை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான். தன்னுடைய சொத்துக்களின் மூலமாக அதை அதிகமாக இருக்கிறது என்று பெருமை எடுத்துக் கொள்கிறார்கள், இவர்களை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் நிறைய செய்திகளை, கிட்டத்தட்ட 10 செய்திகளை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டேன், 10 காரியங்களை நான் விரும்ப மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்கொண்டே வந்த வரிசையிலே 10ஆவதான ஒரு வசனத்தை தான் கடைசியாக நாம் பார்த்தோம். லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌல், யாரையுமே அநியாயமாக திட்டாதீர்கள், யாரையுமே அநியாயமாக சத்தமிட்டு என்ன செய்யாதீங்க, திட்டாதீங்க. அப்படி திட்டுறது அல்லாஹு தஆலாவுக்கு பிடிக்காது, அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான். லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ, கெட்ட வார்த்தைகளை கொண்டு அவர்களை சங்கடப்படுத்தக்கூடிய, அவர்களை நோவினைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளை அநியாயமான முறையிலே திட்டுவது என்பது அல்லாஹுக்கு பிடிக்காத காரியம் என்ன செஞ்ச அல்லாஹு தஆலா பதிவு செஞ்சு காண்பித்தான். அப்ப திட்டுறது யாருக்கு பிடிக்காதுங்க? அல்லாஹுக்கு பிடிக்காது. ஒரு உதாரணம் சொன்னா நான் அந்த ஆயத்து உங்களுக்கு தெளிவாக விளங்கும்னு நான் நினைக்கிறேன், ஞாபகத்திற்காக சொல்கிறேன். அப்துல் காதர் அப்துல் ரஹ்மான் என்ன செய்யறாருன்னு திட்டுறாரு. அப்துல் காதர் அப்துல் ரஹ்மான திட்டுறார்.
இப்ப அப்துல் காதருக்கும் அப்துல் ரஹ்மானுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன சங்கடமோ எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு கோபத்திற்காக வேண்டி என்ன செய்யறாருங்க, அப்துல் காதர் அப்துல் ரஹ்மான் என்ன செய்யறாரு, திட்டார். இப்ப அப்துல் ரஹ்மான் என்ன நினைக்கிறாரு, எதுக்கு நீ இவர் திட்டிட்டு இருக்கிறாரு மனசுக்குள்ள என்ன செய்யறாரு நினைக்கிறாரு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்ப இவர் திட்ட ஆரம்பிச்சுட்டாரோ அப்பவே இந்த அப்துல் காதரை பார்த்து திட்டுறதுக்கு ஒரு ஆள் அல்லாஹ் மலைக்காங்க என்ன செய்யறாங்க, நியமிச்சிடறாங்க. என்ன செய்யறாங்க, நியமிச்சிடறாங்க. இவர் திட்ட திட்ட அந்த மலைக்கு இவர் என்ன செய்யறாருங்க, திட்டிக்கிட்டே இருக்கிறார். இப்ப அந்த இடத்துல அவர் கோபப்பட்டு என்ன செய்யறாரு, அவர் திட்ட ஆரம்பிக்கிறார். யாருங்க, அப்துல் ரஹ்மான். இவ்வளவு நேரம் நீ திட்டிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எதுக்கு என்னை நீ திட்டேன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, திட்ட ஆரம்பிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திட்டுறதுக்கு நீ ஏற்படுத்தப்பட்ட மலைக்கு இனிமேல் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு என்ன செய்வாருங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. சொல்றது புரியுதுங்க? அப்படின்னா ஒரு கணத்தை காமிச்சு இன்னொரு கணத்தை காமிச்சிட்டு போயிருங்கன்னு சொல்றீங்களான்னு கேட்குற மாதிரி தெரியும். அப்படி அல்ல. நாம ஒரு இடத்துல பாதிக்கப்படுகிற போது அநியாயமாக ஒருத்தர் திட்டுறப்ப அந்த ஆளை திட்டுறதுக்கு நாம திட்டத்தை யார் திட்டுறா, அல்லாஹ் தஆலா மலக்குகளை நியமனம் செய்து என்ன செய்யறாங்க, திட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதிர்த்தாப்புல ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு திட்டுறாரு. ரொம்ப கடினமான வார்த்தைகள் என்ன செய்யறாருங்க, திட்டுறாரு. திட்ட 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்னைய ஒரு ஆள் திட்டுறாரு, எனக்கு பக்கத்துல இருக்கிற இவர் சிரிச்சாருன்னு எனக்கு என்ன வருங்க, என்னங்க, இதான யதார்த்தம். அப்படித்தானே? இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இப்ப திட்டவரை பார்க்கறதா நான் ரசூலுல்லாஹ்வை பார்க்கறதா, ஒரு குழப்பம் ஆகி போச்சு. இவரு என்னை திட்டுறாரு, இவரு என்னை திட்டுறாரு, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே புரியல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ஒரு கட்டத்துல வார்த்தை கொஞ்சம் கடினமா போகிறப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு திரும்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்யுங்க, திரும்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு திட்ட ஆரம்பிச்சோன்னா ரசூலுல்லாஹ் மூஞ்சி திருப்பி எந்திரிச்சு போயிட்டாங்க. என்னங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக திரும்பி என்ன செஞ்சாங்க, எந்திரிச்சு போயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஹதீஸ் இது வரைக்கும் கேட்டீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. என்னங்க, இந்த ஹதீஸ் இது வரைக்கும் கேட்டா ஒண்ணுமே புரியாது. உடனே திட்டுறத விட்டு போட்டு அபூபக்கர் சித்திக்ல ரசூலுல்லாஹ் பக்கத்துல போய் கேட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க, என்ன நாயகம் ஒண்ணும் புரியல. அவரு திட்டுற வரைக்கும் சிரிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க. நான் திட்ட ஆரம்பிச்ச உடனே எந்திரிச்சு திரும்பி போயிட்டீங்களே நாயகமே, எனக்கு ஒண்ணுமே புரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்ப அவர் உங்களை திட்ட ஆரம்பிச்சாரோ அவரை விட அவர் உங்களை திட்டினதை விட ஒரு வார்த்தை கூடுதலாகவே மலக்க அவர் திட்டிக்கிட்டு இருந்தார். என்னங்க, மலக்க அவர் திட்டிக்கிட்டு இருந்தார். இது அவருக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சானுங்க, காமிச்சு கொடுத்தான். பின் விளைவுகள் என்னன்னு தெரியாம இந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறானே, பேசிக்கிட்டு இருக்கிறானே, திட்டிக்கிட்டு இருக்கிறானே என்ன செஞ்சான், நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த காட்சியை பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. இவன் திட்டுறான், ஆனா இவனை திட்டுறதுக்கு அல்லாஹ் எங்க இருந்து ஆள் அமைச்சிருக்கிறாங்க, வானத்திலிருந்து மலைக்கு அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கிறானேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல என்ன செஞ்சேன், நான் சிரிச்சேன். எப்ப நீங்க திட்ட ஆரம்பிச்சீங்களோ மலைக்கு இனிமேல் எனக்கு வேலை இல்லைன்னு என்ன செஞ்சாரு, எந்திரிச்சு போயிட்டாரு. அவருக்கு வேலை இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை, நான் என்ன செஞ்சேன், எந்திரிச்சு போயிட்டேன். நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தி என்னன்னு புரியுதுங்களா? அநியாயமான முறையில ஒரு ஆள் திட்டுகிற போது, திட்டப்படுகிற போது, திட்ட ஆளை திட்டுறதுக்கு அல்லாஹ் எங்க இருந்து ஆள் அனுப்புறாங்க, வானத்திலிருந்து ஒரு மலக்கு என்ன செய்யறானுங்க, அனுப்புறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி கொடுப்பது, எந்த நேரத்திலையும் யாரும் எந்த சூழ்நிலையிலும் அநியாயமான முறையில் என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது. திட்டுறதுங்கிறது அடுத்த மனிதரை வார்த்தை என்ன செய்யக்கூடாது, திட்டவே கூடாது. பேசினால் நல்ல வார்த்தை மட்டும் என்ன செய்ய, நீங்க பேசுங்க. அதே நேரத்தில் இல்லா மந்துலி அநியாயம் செய்யப்பட்டிருந்தாலே தவிர, என்னங்க, அநியாயம் செய்யப்பட்டிருந்தாலே தெரியும், இன்னாரிட்டிருந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறேன்னு சொன்னோம்னா, எந்த அளவுக்கு அநியாயம் சற்று செய்யப்பட்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, திரும்பி அவரை ஏசுவதற்கு, அவரை திட்டுவதற்கு என்ன செய்யுது, அனுமதி இருக்கு. திட்டுறதுன்னா என்ன வார்த்தையை திட்டுறது, நம்ம ஊர் பாஷையில திட்டுறதா, என்னங்க சொன்னோம்ல, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு ஒரு பை என்ன செய்ய போயிடுச்சு, காணா போயிடுச்சு. என்ன செய்யிருச்சு, காணா போயிடுச்சு. காணா போனவன ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படிலாம் திட்டக்கூடாது. ரெண்டு வார்த்தையை தான் சொன்னோம். ஒன்று, என்னிட்டிருந்து அபகரிச்சுட்டு போன அந்த பொருளை எனக்கு வசமாக்கி கொடுங்க, அவன்கிட்ட இல்லாமல் ஆக்குங்க. இது திட்டு, அவன்கிட்ட இல்லாமல் ஆக்குங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் அவனிடத்தில் அந்த பொருள் கடைசி வரைக்கும் இல்லாமலே போகட்டும், அவனை விட்டும் அந்த பொருளை என்ன செஞ்சிருங்க, அப்புறப்படுத்திடுங்க. இப்படிதான் திட்டுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதோ ஒழிய, வாய்க்கு வந்தது, நமக்கு தெரிஞ்சது, போனது வந்ததெல்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க,
எவ்வளவு தூரம் ஒழுக்கத்தை குர்ஆன் என்ன செய்யுதுங்க, பாடமாக சொல்லி கொடுக்குது பாருங்களேன். அப்ப இன்னைக்கு இந்த காலத்துல பேச்சுக்கு பேச்சு என்ன செய்யறாங்க, கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்படித்தாங்க, பேச்சுக்கு பேச்சு கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பெரும் பெரும் வார்த்தைகள் என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. இது யாருக்கு பிடிக்காது? அல்லாஹுக்கு பிடிக்காது. இப்படி பேசப்படுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதனிடத்தில் மூமின் ஈமான் என்கிற தத்துவம் இப்ப அடிப்படை விட்டு அந்த மனிதன் என்ன செய்யறான், அப்புறப்படுத்தப்படுகிறான். என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப பேசினால் நல்ல வார்த்தையை என்ன செய்யணுங்க, பேசணும். பெருமானார் அல்லாஹ் தஆலா சொன்னான், அவ் தஅஃபு அன் சூயின், அப்படி ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டானா மன்னிச்சிருங்க. என்ன செய்யுங்க, நீங்க மன்னிச்சிருங்க. அந்த இடத்துல என்ன வருது, திட்டுறதுக்கு உண்டான வேலையை ஏற்படாதுன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லிக்காங்க. அப்ப இதை சார்ந்து இருக்கிற நிறைய செய்திகள் என்ன செஞ்சோம், சென்ற வாரத்தினுடைய தஃப்சீர்ல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்து நிசாவினுடைய 150வது வசனம். ஒவ்வொரு ஆயத்துமே எதுவுமே அந்த காலத்துல தான், இந்த காலத்துலலாம் இல்லைன்னு எந்த ஆயத்தை என்ன செய்ய முடியாதுங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? எதையுமே சொல்ல முடியாது. 1500 வருஷத்துக்கு முன்னால இறக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளுக்கு அந்த ஆயத்து ஒத்து போகிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற சமகாலத்துக்கு அந்த ஆயத்து என்ன செய்யுதுங்க, ஒத்து போகுது. அதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம எந்த பிரச்சனைக்கு எதைத்தான் தேடுறோம், குர்ஆனைத்தானே தேடுறோம். என்ன செய்யறோம், குர்ஆனைத்தானே என்ன செய்யறோம், தேடுறோம். அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்களை பத்தி பேசிக்கிட்டே வந்த அல்லாஹு தஆலா 8 வசனங்களை முனாஃபிகீன்களை பத்தி பேசிட்டு அடுத்து அல்லாஹு தஆலா இப்பொழுது என்ன செய்யறானா, யூதர்களை பத்தி என்ன செய்யறானுங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் நாம பார்க்க போறது யூத நசாராக்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டாங்கல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டாங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி அறையப்பட்டாங்களா? இல்லைன்னு சொல்லணும். நாமளும் என்ன சொல்றோம், இல்லைன்னு சொல்லணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்க என்ன நடந்துச்சுங்கிறதுக்குண்டான நிகழ்வெல்லாம் நம்ம இவ்வளவு நாளா ஹதீஸின் வாயிலாக கேட்டிருப்போம். இப்பொழுது ஆயத்தின் வாயிலாகவே கேட்பதற்குண்டான அந்த அந்த நெருக்கத்தை என்ன செஞ்சிருக்கோம், நம்ம நெருங்கி வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலிருந்தும் அதை சார்ந்திருக்கிற செய்தியை தான் என்ன செய்யறோம், நம்ம பார்க்க போறோம். அதனுடைய முன்னோட்டமாக அல்லாஹ் தஆலா ஒரு சில செய்திகளை விளங்குறதுக்கு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை என்ன செய்யறான், பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். சூரத்து நிசாவுடைய 150வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா செய்தியை பேசுகிறான். யூத நசாராக்கள் இருக்கிற ஒரு மிக மோசமான 3 குணங்கள், மிக மோசமான 3 குணங்களை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். இது 1500 வருஷத்துக்கு முன்னால இறங்கின அந்த வசனத்தோட முடிஞ்சு போகல, அந்த நிகழ்வோட முடிஞ்சு போகல. இன்னைக்கும் சமகாலத்திலையும் அதை பற்றி உண்டான சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற குளறுபடிகளையும் இந்த ஆயத்தை என்ன செய்யுதுங்க, சொல்லி காண்பிக்குது. எதை சொல்வதற்காக அப்படி நாடி வந்திருக்கிறோமோ அதை நிறைவாக சொல்வதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் தந்திருவானாக. 3 செய்தியை அல்லாஹ் தஆலா ஒன் பை ஒன்னா சொல்றா. நம்ம தலைகீழிருந்து என்ன செய்வோம், அந்த ஆயத்தை விளங்குறதுக்கான உங்களுக்கு சில செய்திகளை என்ன செய்ய சொல்லி காண்பிக்கிறேன். என்ன, நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் என்ன செஞ்சாங்க, இந்த சமூகத்திற்கு வந்திருக்கிறாங்க. அத்துணை நபிமார்களுடைய நிறைவு யாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிறைவுங்கிற வார்த்தையை விளங்குறதுக்கு ஒரு உதாரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான கட்டிடத்தை நீங்க பார்க்குறீங்க, அந்த கட்டிடம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனா அந்த கட்டிடத்தினுடைய ஒரே ஒரு மூளை பகுதி மட்டும் அப்படியே விடப்பட்டிருக்குது. என்ன செய்யப்பட்டிருக்குது, விடப்பட்டிருக்குது. பார்க்கிறவர் நினைக்கிறாரு அந்த ஒரு மூளை மட்டும் சரியா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா இந்த கட்டிடம் இன்னும் அழகாக இருக்குமே நினைக்கிறாரு, நினைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மூளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி வந்தவன் தான் நானும் என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு பொருளுடைய அழகும் ஒரு விஷயத்தினுடைய நிறைவும் அப்படிங்கிறது எதுல, அந்த யார்கிட்ட தான் இருக்குன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்குது. எந்த ஒரு மனிதர் பெருமானாரை கொண்டு ஈமான் கொள்ளாம, எந்த ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொள்ளாம மற்ற எல்லாத்தையும் ஈமான் கொண்டிருந்தால் அவருடைய ஈமான் என்ன ஆகாதுங்க, பூர்த்தி ஆகவே ஆகாது. ஏன், அவங்க தான் நிறைவு. அந்த நிறைவான அந்த மனுஷரை கொண்டு ஈமான் கொள்ளாத வரைக்கும் எந்த ஒரு காரியமும் என்ன செய்யாதுங்க, நிறைவு பெறவே பெறாதுங்கிற ஒரு அடிப்படையை நாம விஷயத்தை வழங்கிக்கிட்டு முழுக்க முழுக்க அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வான கண்ணியத்தை இந்த ஆயத்தில் என்ன செஞ்சுறாங்க, பதிவு செய்து காண்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல பெருமானாரை சங்கடப்படுத்துற, பெருமானாருடைய கண்ணியத்தை குறைவுபடுத்துற, பெருமானாரை கேள்விப்படுத்துற மாதிரி கேள்விகள்லாம் யாரு கேட்பா, யூத நசாராக்கள் கேட்பாங்க. அந்த கேள்வியை நாம எப்படி விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு முன்னோட்ட செய்தியாகத்தான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை நமக்கு பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க.
அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறது என்ன அப்படின்னா, யூத நசாராக்கள் இருந்த ஒரு மிக மோசமான 3 குணங்கள் என்னன்னா, நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொள்ளுவோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொள்ள மாட்டோம். யாரை ஈமான் கொள்ளுவோம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொள்வோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொள்ள மாட்டோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொள்வோம், ஈசாவுக்கு பின்னால ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால ரசூலுல்லாஹ்வை கொண்டு என்ன செய்ய மாட்டோம், நாங்க ஈமான் கொள்ள மாட்டோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈமானுடைய நிறைவே யார்கிட்ட தான் இருக்குது? ரசூலுல்லாஹ்ட்ட தான் இருக்குது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு நீ ஈமான் கொள்ள மாட்டேன்னா, ஏற்கனவே கொண்டிருந்த ஈமான்லாம் என்னவாகி போச்சு? வீணா போச்சு. எல்லாம் என்ன ஆகி போச்சுங்க? வீணாகி போச்சு. ஏன்னா எல்லா நபிமார்களும் 2 செய்தி சொன்னாங்கல்ல. எல்லா நபிமார்களும் 2 செய்தி சொன்னாங்க. என்னென்ன செய்தி சொன்னாங்க? நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஒன்று, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலா. இரண்டாவது, நான் அல்லாஹ்வுடைய தூதுவராக இருக்கிறேன். இது அடிப்படை செய்தி. இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? உங்களுடைய காலத்துல முகம்மதுன்னு ஒரு நபி ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவரை கொண்டு என்ன செய்வீங்க? ஈமான் கொள்ளும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, என்னுடைய காலத்துல அந்த முகமது நபி வந்தார்னா எனக்கு நபித்துவம்ங்கிறது போயிடும். நானே யாரைத்தான் ஈமான் கொள்ளணும்? சொல்றது புரியுதுங்களா? நானே யாரைத்தான் ஈமான் கொள்ளணும்? அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஈமான் கொள்ளணும். என்ன செஞ்சிருக்காங்க? எல்லா நபிமாரும் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லி இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சொல்லல, மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சொல்லல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சொல்லல. ஆரம்ப காலத்துல வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லாரும் சொன்ன செய்தி என்னங்க? நான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன், நான் அல்லாஹ்வுடைய தூதுவராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய காலத்திலேயோ உங்களுக்கு பின்னாலுடைய காலத்திலேயோ நீங்க அந்த காலத்துல வாழ்ந்தா முஹம்மது அஹ்மது என்று சொல்லப்படுகிற நபி வந்தா அவரை கொண்டு என்ன செய்யணும்? நீங்க ஈமான் பண்ணணும். இந்த ஒரு கோட்பாட்டை யூதர்கள் என்ன செஞ்சாங்க? கைவிட்டுட்டாங்க. நாங்க என்ன செய்வோம்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொள்வோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொள்ள மாட்டோம். நாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொள்வோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொள்ள மாட்டோம். இது ஒரு குணம். 2வது குணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். என்ன சொன்னாங்க? எல்லாம் சொல்றதெல்லாம் ஓகேங்க, நாங்க அல்லாஹ் மட்டும் எடுத்துக்கிறோம், உங்களை தூதுவரா எடுத்துக்க முடியாது. வணக்கத்துக்குரியவனா யாரை எடுத்துக்கிறோம்? அல்லாஹ் எடுத்துக்கிறோம், அல்லாஹ்வை எடுத்துக்கிறோம். ஆனா தூதுவர்னு யாரை சொன்னா ஏத்துக்க முடியாது? உங்களை சொன்னாங்கன்னே செய்ய முடியாது, ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வை தூதுவரா ஏத்துக்காம ஈமான் பரிபூர்ணமாகுமா? எந்த நேரத்திலையும் ஆகவே ஆகாது. எல்லாத்துக்கும் அல்லாஹ் 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 ரசூலுல்லாஹ்னு சொன்னா, ஸலவாத்து சொன்னா என்ன வந்துருதுங்க? முகம்லாம் வாடி போயிருது, முகம் சங்கடப்படுது. எதுக்கு இப்ப புதுசா ஸலவாத்தெல்லாம் சொல்றீங்கன்னு என்ன செய்யறாங்க? சமூகத்துல ஒரு தேவையில்லாத குழப்பம் என்ன செய்தி ஏற்படுது. நாம என்ன சொல்றோம்டா, அந்த அல்லாஹ்வே சொல்றா நீ ஸலவாத்து சொல்லுண்டு. என்னங்க அல்லாஹ் செய்யற அமல் என்னங்க? அதை தவிர வேற ஏதாவது அல்லாஹ் செய்யறாங்க? குர்ஆன் முழுக்க நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தால் அல்லாஹ் செய்யற ஒரே ஒரு அமல் என்னதான்? எங்கேயுமே அல்லாஹ்தால நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜகாத்து கொடுக்குறேன், ஹஜ் செய்றேன், எங்கேயுமே அல்லாஹ் என்ன செய்யலங்க? சொல்லவே இல்லை. அல்லாஹ் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நான் என்ன சொல்றேன்? நானும் என் மலக்கும் சொல்றோம். அல்லாஹ் சொல்றது இல்லைங்க, நானும் என் மலக்கும் சொல்றோம், நீங்களும் என்ன செய்யுங்க? சொல்லுங்க. அப்ப இவங்க என்ன சொன்னாங்க? நாங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிறோம், தூதுவரான ரசூலுல்லாஹ் உங்களை என்ன செய்ய முடியாது? ஏத்துக்க முடியாது. 3வதா ஒன்று சொன்னாங்க. அதை தான் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தஆலா வரிசையில சொல்லி காண்பிக்கிறான். கடவுள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள முடியாது, தூதுவர்னு உங்களை என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த 3 பண்புகள்ல யார் இருக்கிறாங்களோ, இந்த 3 குணங்கள்ல யார் இருக்கிறாங்களோ இவங்க உண்மையான காஃபிர். என்னங்க? ஒரிஜினல் காஃபிர். கொஞ்சம் கூட கலப்படம்லாம் இல்லை, முனாஃபிக் மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் இல்லை. இவங்க ஒரிஜினல் என்னதுங்க? காஃபிர். இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பயங்கரமான வேதனை என்ன செஞ்சிருக்கான்? தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், எவர் ஒருவர் இடத்துல இந்த 3 குணங்களும் இல்லையோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூர்ணமா ஈமான் கொள்றார். எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய தூதுவர்னு என்ன செய்யறாங்க? ஈமான் கொள்றார். அல்லாஹ்வையும் ரசூலையும் மீது உண்டான முழுமையான நம்பிக்கையோடு எவர்கள் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்கள் உண்மையான மூமின்கள். அவர்கள் உண்மையான மூமின்கள். மேல சொன்னது அவங்க உண்மையான காஃபிர். இங்க அல்லாஹ் தஆலா சொல்றது அவர்கள் உண்மையான மூமின்கள். அல்லாஹ் சொல்றான், இவங்களுக்கு கூலி இப்ப கொடுக்க மாட்டேன், நாளைக்கு மஹ்ஷர்ல தான் என்ன செய்வேன்? நான் கூலி கொடுப்பேன். என்ன செய்யறேன்? அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சிருக்கான். இதுதான் இந்த ஆயத்துல தஃப்சீருடைய 150, 151, 152 3 வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தை என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா பேசிக்கிறாங்க. இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமாவை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும் என்று நான் நினைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துன் நிசாவுடைய 150வது வசனம். இன்னல்லதீன, சில மனிதர்கள், யக்ஃபுரூன பில்லாஹி வ ருசுலிஹி,
அல்லாஹுவை கொண்டும் அல்லாஹ்வுடைய தூதுவர்களை மறுக்கிறார்கள், காஃபிராகி போகிறார்கள். இவங்க என்ன செய்யறது இல்லை, அல்லாஹ்வை ஏத்திக்கிறது இல்லை, தூதுவர்களை என்ன செய்யறது இல்லை, ரசூலுல்லாஹ்வை என்ன செய்யறது இல்லை, ஏத்துக்கிறது இல்லை. இவங்க மேல எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்னதுங்க, இவங்க மேல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வயுரீதுன ஐ யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மத்தியிலே ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள். நாங்க அல்லாஹ் மட்டும் ஏத்துக்கிறோம் கடவுண்டு, நீங்க தூதுவர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்றீங்கல்ல, அதை நாங்க என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் ரொம்ப மோசமானவங்க, இவங்க ரொம்ப மோசமானவங்க. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, வயகூலூன நுமினு பிபஅதின் வ நக்ஃபுரு பிபஅதின், மூசாவை மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும், ஈசாவை எங்களுக்கு பிடிக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வஹி கொண்டு வரதுக்கு யார் வருவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. யூதர்கள் சொல்லுவாங்களாமா, ஜிப்ரீலே எங்களுக்கு பிடிக்காது. என்ன சொல்லுவாங்க, ஜிப்ரீலே எங்களுக்கு பிடிக்காது, எங்களுக்கு பிடிச்ச ஆள் பூரா மீகாயில் இஸ்ராயீலும் தான். ஏன்னா ஜிப்ரீல் அப்பப்ப என்ன கொண்டு வராரு, சட்டத்தை கொண்டு வராரு, அதாபை கொண்டு வராரு, அதனால எங்களுக்கு யாரை பிடிக்காது, ஜிப்ரீலே பிடிக்காது. அல்லாஹ் சொன்னா ஜிப்ரீல் பிடிக்கலன்னா நீ காஃபிர்ன்ட்டு அல்லாஹ் தான் சொல்ற. புரியுதா? இங்க இவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, வயகூலூன நுமினு பிபஅதின் வ நக்ஃபுரு பிபஅதின், எங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பிடிக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிடிக்கும், ஆனா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்யாது, எங்களுக்கு பிடிக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிடிக்கும், உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை எங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிடிக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால வந்த யூஷா இப்னு நூனை எங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. சமூகத்துல பிடிக்காதுங்கிற ஒரு குணத்தை ஏற்படுத்தி கொடுத்தவனே யார்தான், யார்தாங்க, யூதர்கள் தான். எனக்கு இங்க சம்பந்திண்டாவே ஆகாதுங்க. இந்த குணத்தை யார் விதைச்சாங்க, யூதர்கள் தான் விதைச்சாங்க. ஒருவருக்கு மத்தியில் இயற்கையாக ஏற்பட்டு போகிற அந்த முகப்பத்தை உடைச்சு விட்டு ரெண்டு பேத்துக்கு மத்தியில மனஸ்தாபங்களை ஏற்படுத்துகிற ஒரு கெட்ட குணத்தை இந்த சமூகத்துல விதைச்சவன் யார் தாங்க, யூதன். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், உலகம் அழிகிற காலம் வரைக்கும் இவனுக்கு அழிவு இருந்துகிட்டே இருக்கும். வெளிரங்கத்துல பார்த்தா இவன் வளர்ற மாதிரி தெரியும், ஆனா ஒரு பக்கத்துல இவன் என்ன செய்யறாங்க, அழிச்சுக்கிட்டே போகுவான். கடைசி கல்லுக்கு பின்னால நிற்பான், அந்த கல்லு பேசும், எனக்கு பின்னால ஒரு யூதம் மறைஞ்சிருக்க, அவனை அடி நீ. என்னங்க, அவ்வளவு மோசமானவன் யாரு, யூத நசாராக்கள். அவன் சொன்னான், வயகூலூன நுமினு பிபஅதின் வ நக்ஃபுரு பிபஅதின், எனக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிடிக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பிடிக்கும், கடைசியா வந்திருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யாது, பிடிக்காது. அல்லாஹ் சொல்கிறான், வயுரீதுன ஐ யத்தஹிது பைன தாலிக சபீலா, ஈமானுக்கும் குஃப்ருகளுக்கு மத்தியில் இவர்கள் ஒரு பாதையை போடுகிறார்கள். இந்த பாதையில ஈமான் மட்டும்தான் இருக்கும், ஒரு பாதையில குஃப்ர் மட்டும்தான் இருக்கும். ஒரே கல்புக்குள்ள ஈமானும் இருக்காது, என்னங்க ஜி, ஒரே கல்புல ஈமானும் இருக்காது, குஃப்ரும் இருக்காது. ஒரு கல்புல என்னதான் இருக்கும், ஈமான் மட்டும்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க. இந்த ஆயத்தை விளங்குறதுக்கு இந்த உதாரணம் சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷனுடைய கல்புல ஒண்ணு துனியா இருக்கும், இல்ல ஆகிரத் இருக்கும்டாங்க. சொன்னாங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம கல்புல என்ன இருக்குன்னு நாம தான் சொல்லணும். இப்ப நம்ம கல்புல ஈமான் இருக்குதா, ஆகிரத் இருக்குதா? ஒரு கல்பு ரெண்டு காரியத்தை சுமக்காதுன்றாங்க. என்னங்க ஜி, ரெண்டு காரியத்தை கல்பு சுமக்காது. அப்ப நம்ம கல்புல ஏதாவது ஒண்ணுதானே இருக்கும், என்னங்க ஜி, ஏதாவது ஒண்ணுதானே இருக்கும். நமக்கு தான் அந்த கல்பனுடைய தராதரம் தெரியும். இப்ப நம்ம கல்புல ஈமான் இருக்குதா, அல்ல நம்ம கல்புல ஆகிரத் இருக்கா, துனியா இருக்குதான்னு நமக்கு தானே தெரியும். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், வயுரீதுன ஐ யத்தஹிது பைன தாலிக சபீலன், இந்த குஃப்ருக்கும் ஈமானுக்கும் மத்தியில் ஒரு பாதை இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏற்படுத்துகிறார்கள். இல்லை இல்லை, பாதை ஒன்றும் தான், அது உண்மையிலே ஈமான் என்கிற பாதை மட்டும் தவிர வேற எந்த பாதையும் கிடையவே கிடையாது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கன், இவர்கள் உண்மையிலேயே காஃபிர்களாக இருக்கிறார்கள். என்னங்க, மேல முனாஃபிக்கி மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் இல்ல, ஒரிஜினல் காஃபிர். எவர்கிட்ட இந்த குணங்கள் இருக்கிறதோ, நாங்க அல்லாஹ்வை ஏத்துக்குவோம், ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்க மாட்டோம். நாங்க மூசாவை ஏத்துக்குவோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்துக்க மாட்டோம். நாங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏத்துக்க மாட்டோம். எந்த இடத்துல மூணு குணங்கள் இருக்கிறதோ இவர்கள் உண்மையிலேயே காஃபிர்கள். வஅதத்னா லில் காஃபிரீன அஸாபன் முஹீனா, அல்லாஹ் தஆலா இந்த காஃபிர்களுக்காக வேண்டி பகிரங்கமான வேதனை தரக்கூடிய அதாபை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், சூரத்து நிஸா 152வது வசனத்திலே, வல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, எவர் ஒருவர் அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய தூதுவர்களை கொண்டும் ஈமான் கொள்கிறார்களோ, வலம் யுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான பாகுபாடுகளையும் பிரிவினையும் ஏற்படுத்தவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தூதுவர், மூசா அலைஹிஸ்ஸலாமும் தூதுவர். நாங்கள் அல்லாஹ்வை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறோம், ரசூலை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்ற பரிபூர்ணமான ஈமானோடு எவர்கள் இருக்கிறார்களோ, உலாயிக சௌஃப யுக்தீஹிம் உஜூரஹும்,
அவர்களுக்கு உண்டான கூலிகளை அவரிடத்திலே நிச்சயமாக என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். என்ன செய்யற அல்லாஹ் சொல்றான், கொடுப்பேன்னு சொல்ல கொடுக்க எப்ப கொடுக்கப்படும். அப்ப இங்க என்ன தேட தேவையில்லை. அப்ப இங்க என்ன தேட தேவையில்லை, கூலிய ஜனவரி மாசம் வந்திருக்கு, வேலைக்கு வந்தாச்சு, எப்ப சம்பளம் கிடைக்கும், பிப்ரவரி மாசம் தான் சம்பளம் கிடைக்கும். அண்ணாஜி பிப்ரவரி மாசம் தான் சம்பளம். அப்ப அந்த ஒரு மாசத்துக்கு என்ன சிந்தனை வரக்கூடாது, சம்பளங்கிற சிந்தனை வரக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பிப்ரவரி மாசம் வந்தா என்ன வந்துடும், சம்பளம் வந்துடும். அல்லாஹ் சொல்றான், துனியாவில் இருக்கிற வரைக்கும் இந்த மென்டாலிட்டில என்ன செஞ்சிடாதீங்க, வந்துடாதீங்க. தொழுதுட்டா நன்மை கிடைக்கும், நோன்பு வச்சா நன்மை கிடைக்கும், இந்த நன்மையே பார்க்காதீங்க. ஏன்னா முழுசா ஒப்படைக்கிறதுக்கு தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உட்கார்ந்துருக்கேன். என்னங்க அப்படி தானுங்க. வலா யுதுலமூன ஃபதீலன், ஒரு நூல் அளவு கூட என்ன செய்ய மாட்டீங்க, அநியாயம் செய்யப்பட மாட்டீங்க. அப்ப மனுஷனுக்கு என்ன வந்துடக்கூடாதுங்க, கணக்கு போட்டக்கூடாது. மனுஷன் என்னது கணக்கு போட்டக்கூடாது. இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு டிபார்ட்மெண்ட்ல இருக்குது, இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு இருக்குதுங்கிற எந்த விதமான கூலிக்குண்டான சிந்தனைகளை என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, மனுஷன் வந்துடவே கூடாது. ஆனா அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, ரம்ஜான் மாசத்துல என்னங்க, ரம்ஜான் மாசத்துல 30 நாள் நோன்பு வச்சு முடிச்சிட்டோம். 30வது நாள் மறுநாள் காலை ஈது பெருநாள், மறுநாள் காலை ஈது பெருநாள். அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தனை நோன்பாளிகளுக்கும் கூலி பங்கிடப்படுதுன்னு சொல்றாங்க. அத்தனை நோன்பாளிகளுக்கும் கூலி பங்கிடப்படுது. இது கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? சரி, நோன்புக்கு கூலின்னு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், நானே கூலின்னு சொல்லியிருக்கிறான். இப்ப புரியுதுங்களா? இப்ப அல்லாஹ்வே கூலியா வாங்குறதுக்கு நம்மகிட்ட ஏதாவது இருக்குதா? என்னங்க ஜி, அல்லாஹ்வே கூலியா வாங்குறதுக்கு ஏதாவது நம்மகிட்ட இருக்குதா? எதுவுமே இல்லை. ஆரம்பத்தில் சொன்னா நானே கூலின்னு சொன்னான், நோன்பு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூலி என்ன செய்யப்படுது, பங்கிடப்படுதுன்னு சொன்னா, இது ஏதாவது நமக்கு ஒத்து போகுதான்னு கேட்டா நம்மளுடைய சாதாரணமான இந்த அறிவுகளுக்கு என்ன செய்யாது, விளங்காது. எப்படின்னா என்ன சொல்ல வர்ற அல்லாஹ் தஆலா, நீங்க செய்யற இந்த ஒரு மாத காலம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல, சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு சங்கடமான ஒரு உயர்வான காரியத்தை தான் என்ன செய்றீங்க, நீங்க செய்யறீங்க. ஆனா அதுக்கு கூலி அல்லாஹ் தஆலா சாதாரணமா கொடுக்குறேன்னு சொன்னா பத்தாது இல்ல, பெருசா சொல்லணும் இல்ல. என்னங்க ஜி, சின்ன வேலைக்கு சின்ன கூலி கொடுக்குறோம், பெரிய வேலைக்கு பெரிய கூலி கொடுக்குறோம். நீ படிச்சு இவ்வளவு பெருசானேன்னா நான் இவ்வளவு சம்பாதிப்பேன், பெரிய சம்பளத்தை தானே சொல்றோம். என்னங்க, பெரிய சம்பளத்தை தானே சொல்றோம், சின்ன சம்பளத்தை சொல்லலையே. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறது எல்லாமே எங்க இருக்குதுங்க, உங்களுடைய ஆமாநாமா பட்டோலையில, உங்களுடைய கஜானாவில், உங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன செய்யப்படுது, பத்திரப்படுத்தப்பட்டு வைக்கிறது. எல்லாத்தையும் அல்லாஹ் எங்க ஓபன் பண்ணுவான், மஹ்ஷர் மைதானத்துல கபர்ல கண்ணம் பண்ணோன்னு என்ன செய்வாங்க, ஓபன் பண்ணுவான். நாம நினைச்சுக்கிறோம் அப்துல் காதர் மௌத்தா போய் கிடக்கிறாரு. இல்ல, அப்துல் காதருக்கு இப்பதான் கண்ணே தெரிஞ்சிருக்கு. அப்படித்தானே? என்னங்க, நமக்கு இப்பதான் என்ன செய்யப்பட்டிருக்குது, கண்ணே கிடக்குது. அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக சௌஃப யுக்தீஹிம் உஜூரஹும், அவருடைய கூலிகளை அவரிடத்தில் என்ன செய்யப்படும், கண்டிப்பாக என்ன செய்யப்படும், அல்லாஹ் தஆலா கொடுப்பான். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் கிருபையாளனாகவும் என்ன செய்யறான் இருக்கிறான். இந்த நேரத்தில் ஏதாவது அங்கிட்டும் இங்கிட்டும் கொஞ்சம் குளறுபடியோடு நீங்க இருந்தாலும் அதெல்லாம் என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா மன்னிச்சுட்டு அல்லாஹ் தஆலா கிருபையாளனாகவும் இருக்கிறான். என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா பதிவு செய்துக்காங்க. இந்த ஆயத்து நமக்கு ஒரு பெரிய பாடத்தை என்ன செய்யுதுங்க, படிப்பினையாக கொடுக்குது. இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். 3 சொன்னோம் இல்ல, ஃபர்ஸ்ட் அல்லாஹையும் ஏத்துக்க மாட்டாங்க, ரசூலையும் ஏத்துக்க மாட்டாங்க. இவங்களை பத்தி நாம பேச போறதே இல்லை, இவங்க டைரக்ட் காஃபிர்கள். 3 பேர்த்தையும் அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். ரெண்டாவது ஒரு குரூப் இருக்குது, அல்லாஹை ஏத்துக்குவேன், ரசூலுல்லாஹை என்ன செய்ய மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன். மூணாவது ஒரு குரூப் இருக்குது, நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்துக்குவோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்துக்க மாட்டோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்துக்க மாட்டோம், அதுக்கப்புறம் வந்திருக்கிற ரசூல்மார்களை ஏத்துக்க மாட்டோம். இந்த ரெண்டாவது மூணாவது ஒரு குரூப் இருக்குது இல்ல, இன்னைக்கு சமூகத்துல போயிருக்கிற ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை இந்த ஆயத்தை என்ன செய்து நமக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்குது. தஃப்சீருக்கு விளக்கம் எழுதினவங்க அன்னைக்கு இருந்தாங்க, நேத்தோ இன்னைக்கு எழுதலவங்க. தஃப்சீருக்கு விளக்கம் எப்ப எழுதியிருக்கிறாங்க? ஆமா, தாபியீன்கள் காலத்துல இந்த தஃப்சீருக்கு என்ன செய்யப்படுது, விளக்கம் எழுதப்பட்டது. அழகா ஒரு சின்ன வார்த்தையில இந்த ஆயத்துக்கு மொத்த விளக்கத்தையும் சமூகத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன, நீ அல்லாஹ்வை ஏத்துக்க மாட்ட, ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்க மாட்ட, பிரச்சனை கிடையாது. நீ அல்லாஹ்வை மட்டும்தான் ஏத்துக்குவேன், நான் ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்னா நீ எப்படி வாழுவேன்னு கேட்கிறாங்க. நீ எப்படி வாழுவ? இந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றது யாருதான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷரியத் சட்டம்னு சொல்லி கொடுக்கிற ஒரு வரமுறைக்குள்ள இந்த துனியாவை கட்டுப்படுத்தி உட்கார வச்சிருக்கிறது யாருதான்?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அந்த நாவின் மூலமாகத்தான் இந்த சமூகத்திற்கு எல்லா விதமான சட்டதிட்டங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இது இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. நீ அந்த தூதுவரை விட்டு போட்டு நான் அல்லாஹ் மட்டுக்கும் ஏத்துக்குவேன்னு சொன்னா நீங்க எப்படி வாழுவீங்க? நீங்க எப்படி வாழுவீங்க? யாரால என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. தொழுகையில ஒஹுருக்கு 4 ரக்காயத்துன்னு எங்கேயாச்சும் இருக்குதாங்க? முன் சுன்னத்து பின் சுன்னத்து, அதை செய்யணும் இதை செய்யணும், ஜகாத் எப்படி கொடுக்கணும், இன்ன பிற நனவான காரியத்தை செய்யணும், ஏதாவது ஒரு சட்டங்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கானா? ரொம்ப கம்மி. அல்லாஹ் தஆலா எல்லா செய்திகளையும் சொல்லிட்டு விளக்கத்தை என் நபிகிட்ட கேட்டுக்கங்கன்ட்டு அல்லாஹ் தஆலா. யார்கிட்டங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கங்கன்னு என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்துட்டான். இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட்டோம் சொன்னோம்னா, ஷரியத்து சட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு துனியாவில் எல்லாமே ஷரியத்து சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் நாம என்ன செய்ய முடியும், வாழ முடியும். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சலாம் சொல்றாருல, இது என்னதுங்க, ஷரியத்துக்கு உட்பட்டது. ஆவா எங்களுக்கு சலாம் சொல்லியிருக்காரு, வலைக்கும் அஸ்ஸலாம், என்ன சொல்றோம், ஷரியத்து சொல்றோம். அடுத்து ஒரு நோயாளியை போய் என்ன செய்யறோம், நாம விசாரிக்கிறோம். எங்க தொழுகை வந்துகிட்டே இருந்தார், தொழுகைக்கு ஆளை காணாம என்ன செய்யறோம், நாம விசாரிக்கிறோம். இது யார் சொல்லி கொடுத்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத் சட்டமாக சொல்லி கொடுத்தது. பெற்றோர்களை பேணி நடக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்து நடக்கிறது, எதை தவிர்க்க சொல்லியிருக்காங்களோ தவிர்த்து நடக்கிறது. இது எல்லாம் என்னதாங்க, ஷரியத்திற்குண்டான சட்டங்கள். இந்த சட்டங்கள் எல்லாத்தையும் புறந்தள்ளி போட்டு வெறுமனே குர்ஆனை மட்டும் வச்சு விளங்க வேணா யாராவது விளங்க முடியுமா? விளங்கவே முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபத்தன், முழுமையா உள்ளுக்குள்ள வந்துருங்க. என்னதுக்கு? முழுமையாக இஸ்லாத்திற்குள்ள வந்துருங்க. அரையும் குறையுமாக என்ன செய்யாதீங்க, நீங்க இஸ்லாத்திற்குள்ள இருக்காதீங்க. இன்னைக்கு துனியாவில் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, ஷரியத்து சட்டம் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பாரதூரமான ஒரு காரியமாக ஒரு சில விஷயங்கள் என்ன செய்யப்பட்டுருச்சு, மாறி போடப்பட்டுச்சு. அல்லாஹ் சொல்றான்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்துக்குவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்துக்க மாட்டாங்க. நமக்கு வேணுங்கிற ஷரியத்து சட்டம் மட்டும் நாம என்ன செய்வோங்க, எடுத்துக்குவோம். வேணாங்கிறத கல்யாணத்துல எல்லாம் சட்டத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காதுங்க ஜி. அப்படி இப்படித்தான் இருக்கும் என்னங்க, அப்படி இப்படித்தான் இருக்கும். இதே மௌத்து வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அப்படி என்ன செய்வாரு, குதிப்பார். அச்சோ மௌத்து இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, பள்ளிவாசலுக்குள்ள வந்தாச்சு, எல்லாம் பின்னு சுன்ன தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, அப்படி செய்யறீங்க இப்படி செய்யறீங்க, ஜனாசாவை எடுக்கலையா, மையத்து குளிப்பாட்டி முடிச்சா மையத்து கபருக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கு, என்ன செய்வாருங்க, ஷரியத்தை பேசுவாரு. கல்யாணத்துக்கு போய் எல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டு இருக்கும். அதெல்லாம் அப்படித்தான் ஜி, அதெல்லாம் என்ன செய்யுது கட்டுக்காது என்னங்க, அதே ஆள் அப்படித்தான் என்ன செய்வார், பேசுவார். அன்னைக்கு அப்படி அந்த நாவு பேசுச்சு, இன்னைக்கு என்ன செய்யுதுங்க, அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். எப்படி அந்த யூத நசாராக்கள் தேவையான நபியை வச்சுக்கிட்டு தேவையில்லாத நபி இவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்களோ, அது மாதிரி இன்னைக்கு சமூகத்தில் நம்ம என்ன செய்யறாங்க, தேவையான ஷரியத்தை சட்டத்தை எடுத்துக்குவோம், தேவையில்லாததை விட்டுருவோம். இன்னைக்கு துனியாவில் இருக்க மிக மோசமான ஒரு விஷயத்துல இது ரொம்ப மோசமானது. எப்ப நாம ஷரியத்து சட்டங்களை நாம கவனக்குறைவாகவும் பொடுபோக்காக விட்டுட்டோமோ, அதுக்குள்ள யார் வந்து உட்கார்ந்துட்டா, யூத நசாராக்கள் வந்து உட்கார்ந்துட்டான். புரியுதுங்களா? இன்னைக்கு யூத நசாராக்கள் நமக்கு சட்டம் போடுறான், ஹலாலுன்னு போர்டு போடாத, ஹலாலுன்னு போர்டு போடாத. அந்த காலத்துல ஹலாலுன்னு போர்டு போட்டுருந்துச்சுன்னு சொன்னோம்னா, மாற்று மத சகோதரர்கள் கூட இப்ப பாய் கடையில போய் சாப்பிட்டோம்னா அது பக்கா சுத்தமா இருக்கும்பான்னு என்ன செஞ்சாங்க, சொன்ன காலம் போய் இன்னைக்கு என்ன புதுசா ஹலால் போட்டிருக்கிறீங்க, ஹலால கிளிங்க, அப்பதான் நான் வந்து சாப்பிடுவேங்க சொல்ற. புரியுதுங்களா? நாம அந்த சட்டத்துல கவனக்குறைவு ஏற்படுத்துகிற போது யார் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டா, யூத நசாராக்களுக்கு தான் அல்ல ஆயத்தவே சொல்றான். அந்த ஆயத்தை அவங்களை வச்சு இன்னைக்கு சட்டம் என்ன செய்யப்படுது, தீர்மானிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம ஆராயிட்டோம். இப்ப யார் மேல தப்பு, என்னங்க ஜி, நல்லா சொல்லாம நம்ம மேலதான் தப்பு. தலாக்கு, ஒரு தலாக்கு சொன்னாரு, 2 தலாக்கு சொன்னாரு, 3 தலாக்கு என்ன செஞ்சாரு சொன்னாரு. வரம்பு மீறி தலாக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன செஞ்சாங்க, வரம்பு மீறி தலாக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. தலாக்கு சொல்றது அல்லாஹ்வுடைய பார்வையில ஹலாலான ஹராம், அப்படித்தானுங்க, ஹலாலான ஹராம். அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கக்கூடிய வார்த்தை தலாக்கு. நீ வரம்பு மீறி நடந்த உடனே அவன் சட்டத்துக்குள்ள கை வச்சுட்டான், இனிமேல் பாய்கள்லாம் 3 தடவை சலாக்கு சொன்னா ஜெயிலுக்கு வந்துட வேண்டியதுன்றான். அப்படித்தானே சட்டம். முத்தலாக்கு சொன்னா நீ எங்க போயிட வேண்டியதான், ஜெயிலுக்கு போக வேண்டியதான். சட்டம் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா மார்க்கத்துல கொடுத்திருக்கிற சில சந்தர்ப்பங்களுக்கு ஏற்படுத்திருக்கிற சலுகைகள். அந்த சலுகைகள் விஷயத்துல நம்ம கவனக்குறைவாக ஏற்படுத்தி போகிற போது அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல கையாளுகிறான்.
அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அன்னைக்கு யூத நசாராக்கள் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வச்சுக்கிற ரசூலா வேணான்னு சொன்னானோ அது மாதிரி இன்னைக்கு நாம என்ன செஞ்சுட்டோங்க, வேணுங்கிற சட்டத்தை வச்சுக்கிட்டோம், வேணாங்கிற சட்டத்தை தள்ளி விட்டுட்டோம். என்னங்க சும்மா சும்மா சரியத்து சட்டத்தவே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, மனுஷன் வாழணுமா வேணாமா கேட்குறாங்க. மனுஷன் வாழணுமா எல்லாத்துக்கும் சட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ சட்டத்தில் தான் வச்சுத்தான், ஆமாம் சட்டத்தை வச்சுத்தான் இன்னைக்கு நம்ம துனியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வஹி, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வஹி, ரசூலுடைய வாக்கு ஹதீஸ். அது யாரு? அல்லாஹும் அதுவும் அல்லாஹ்வுடைய வாக்கு தான். மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறது என்னுடைய வஹியை தான் அவர் என்ன செய்றாங்க, பேசுறாங்க. அப்ப அந்த வஹீனுடைய சட்டங்களை தான் நாம என்ன செய்யறாங்க, ஷரியத்து சட்டங்கள் என்ன செய்யறோம் நாம சொல்லி கொடுக்குறோம். பயணத்துல போகிறப்பெல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறது கிடையாது. என்னங்க ஊர்ல இருக்கிறப்ப தான் எல்லா விதமான தக்குவாவும், ஊரை விட்டு வெளியே போயிட்டா என்னங்க, ஊரை விட்டு வெளியே போயிட்டா அந்த ஃபாலோவெல்லாம் பண்ணுங்கிறது தேவையில்லை. எல்லாரோடு இருக்கிறப்ப தான் தக்குவாவெல்லாம். மார்க்கத்தை தனிமையில போயிட்டோம்னா அந்த சட்டத்தெல்லாம் என்ன செய்ய தேவையில்லை, ஃபாலோ பண்ண தேவையில்லை. அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான ஃபாஹிஷா, இது ஒரு அருவருக்கத்தக்கமான ஒரு நிலை. இது எந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாதுங்க, மனுஷன் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த நேரத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. அப்ப ஷரியத்து சட்டங்களை ஃபாலோ பண்ணி நடந்தாதான் ஒரு மூமின் உண்மையான மூமினாக போகிறார். எப்படி யூத நசாராக்கள் ஒன்றை பிடிச்சிக்கிட்டு ஒன்றை விட்டாங்களோ அது மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, ஒன்றை பிடிச்சிக்கிட்டு ஒன்றை விடக்கூடாது. எல்லா சட்டங்களையும் என்ன செய்யணுங்க, நாம செய்யணும். ரசூலுல்லாவுக்கு உணவுல பிடிச்சது ரொம்ப எதுங்க, எல்லாத்துக்குமே தெரியும். என்னங்க ரசூலுல்லாவுக்கு பிடிச்சது எது, முன்சப்ப கறி. அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொரக்காவை நல்லா சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொரக்கா நம்மளுக்கு ஒத்துக்காது. சொரக்கா சாப்பிட்டா எனக்கு நீர் வந்துடுது, சொரக்கா சாப்பிட்டா நீர் உடம்பு கெடுதிங்கிறாங்க. எப்போ நேற்று தானேப்பா முஞ்சப்ப நல்லா சாப்பிட்டா சொரக்க ரசூலுடைய சுன்னத்துட்டீங்க, இங்கே விட்டுட்டீங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நேரம் தூங்குறதுக்கு போகிறது, இரவு நேரத்தில் தூங்க போகிறப்போ ஒது செஞ்சுட்டு படுங்கன்றாங்க. நாம யாராவது ஃபாலோ பண்ணுறோமா, ஃபாலோ பண்ணுறது. அல்லாஹ் சொல்கிறான், குல் அத்தீஉல்லாஹ வர் ரசூல், அல்லாஹுக்கும் வழிபடுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் வழிபடுங்க. தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத தேவையில்லைன்னு சொல்லி விடுறதுங்கிறது மார்க்கத்தில் என்னைக்கு என்ன செய்ய கிடையாதுங்க, அனுமதியே கிடையாது. சாப்பாடு ஒருத்தருக்கு நமக்கு பிடிக்கலன்னா என்ன செய்யணுங்க, சாப்பாடு பிடிக்கல என்ன செய்யணும், ஒருத்தர் தட்டில் ஒரு சாப்பாடு உணவு பரிமாறப்பட்டுருச்சு, இந்த உணவு நமக்கு என்ன செய்யப்படாது, பிடிக்காதுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதோட நிப்பாட்டிடு. என்ன செய்யாதீங்க, அதோட நிப்பாட்டிடு. இதுக்கு மேல அந்த சாப்பாடு எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு என்ன செய்யாதீங்க, நீங்க குறை சொல்லாதீங்க. பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்கலன்னா அதை மட்டும் என்ன செய்யுங்க, சாப்பிட்டு முடிச்சிருங்களே ஒழிய எனக்கு பிடிக்காதுங்கிற வர்ணனையெல்லாம் என்ன செய்ய தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. இது யார் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு டம்ளர் தண்ணி எப்படி கொடுக்கணும், இதுல எத்தனை சுன்னத் இருக்குது, யார் சொல்லி கொடுத்துருக்கிறா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறுநீர் கழிக்கிறப்ப எப்படி சிறுநீர் கழிக்கணும், யார் சொல்லி கொடுத்துருக்கிறா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க இருந்தாலும் உட்கார்ந்து தான் சிறுநீர் கழிக்கணும், பயணத்துல போனாலும் என்னங்க ஜி, பள்ளிவாசல்ல போனா அப்படி இருந்துக்கலாம், வெளியே போனா அப்படி இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் எப்படித்தான் சிறுநீர் கழிக்கணும், உட்கார்ந்து தான் சிறுநீர் கழிக்கணும். வீட்டில் இருந்தா எல்லாரோடு இருந்தா மட்டும் கையை சூப்பி விரலை சூப்பி சாப்பிட்றதில்ல, எங்க சாப்பிட்டாலும் அப்படித்தான் சாப்பிடணும். எந்த சூழ்நிலையிலையுமே மார்க்கத்தினுடைய ஷரியத்து சட்டங்களோ சுன்னத்தான நடைமுறைகளோ தேவைக்கு வச்சுக்கிட்டு தேவைக்கு கழட்டி விடுறது அல்ல, எல்லா நேரத்திலையும் அதை பின்பற்றணும். அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நீங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிறது மட்டுமல்ல, யாரை ஏத்துக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் ஈமான் கொண்டா பத்தாது, யாரை ஏத்துக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு என்ன செய்யணுங்க, நம்ம ஈமான் ஏத்துக்கணும். அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் ஒரு மூமின் உண்மையான மூமினாக போகிறார். அப்ப இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுறாங்க, வெளிரங்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு ஆளை சாதாரண டக்குன்னு என்ன செய்யாதீங்க, எடை போட்டுறாதீங்க. அவர் கூட இருந்து பார்த்து அவருடைய ஷரியத்து சட்டங்கள் அவர் சரியான முறையில் பின்பற்றுறாருன்னா அவர் சொல்லுங்க, இவர் சரியான ஆளுன்னு சொல்லிட்டு சொல்றது புரியுதுங்களா? எடுத்தவன ஒரு மனுஷரை பார்த்து இவர் இப்படி அவர் அப்படின்னு என்ன செய்யாதீங்க, நீங்க எடை போடவே போடாதீங்கன்னு என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்துக்கு கீழே எழுதுறாங்க. நாம என்ன செய்யறாங்க, பார்த்தவொன்னு
மார்க் போட்டு ரைட் போட்டு கொடுத்துருவோம். இவர் பார்த்தாவே தெளிவாக இருக்கிறாருங்க, இவர் நல்ல ஆளாக தான் இருப்பார். யாரையும் கெட்டவங்கன்னு சீக்கிரத்தில் சொல்லாதீங்க, யாரையும் நல்லவங்கன்னு சீக்கிரத்தில் என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்க. பயணத்தில் போய் பாருங்க, ஒரு மனிதனுடைய குணம் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் ஒரு மனிதரோடு இருந்து பாருங்க, அவருடைய நடைமுறையை பார்த்து என்ன செய்வீங்க நீங்க, இவர் சரியான ஆளான்னு என்ன செய்வீங்க நீங்க சொல்லுவீங்க. எந்த மனிதரிடத்துல அல்லாஹ்வுடைய நூர் சதாவும் வீசிக்கொண்டே இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்துங்கிற பாதையை என்ன செய்வாங்க, திறந்து வச்சே இருப்பான். எந்த மனிதரிடத்துல அல்லாஹ்வுங்கிற நூர் என்று சொல்லப்படுகிற காற்று வீசப்படவே இல்லையோ அவருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்துங்கிற வாசல் என்ன செய்ய மாட்டானுங்க, திறக்க மாட்டான், பூட்டியே தான் வச்சிருப்பான்னு என்ன செய்யறாங்க, எழுதி காண்பிக்கிறாங்க. இப்ப நாம என்னைக்குமே அந்த சித்தாந்தத்தில் இருக்கிறோம். யா அல்லாஹ் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை என்ன செய்ய நீ காண்பி. ஒரு செய்தி ஒன்று எழுதுறாங்க, இந்த ஆயத்திற்கு தெளிவாகி கொள்வதற்கான ஒரு செய்தி ஒன்று எழுதுறாங்க. ஒரு வாலிபர் ஒன்று செய்யறாரு இருக்கிறார், அழகான வாலிபர். அந்த வாலிபரை சுத்தி நிறைய மனிதர்கள் என்ன செய்யறாங்க, சுத்தி இருந்துகிட்டு இருக்கிறாங்க, நண்பர்களோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. என்ஜாய் பண்ணி அந்த நேரத்தை என்ன செய்யறாங்க, சந்தோஷமா என்ன செய்யறாங்க, கழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கழித்து கொண்டிருக்கிற போது ஒருத்தர் சொல்றாரு, எல்லா காசும் செலவாகி போச்சு, எல்லா காசும் செலவாகி போச்சு, இனிமேல் செலவழிக்கிறதுக்கு நம்மள்ட்ட என்ன இல்லை, காசு இல்லை. ஒரு தெருவுக்கு போகுவோம், ஒரு பாதைக்கு போகுவோம், அந்த பாதையில போய் நின்று வழிபோக்கர்கள் யாராவது இருந்தால் கொள்ளை அடிச்சுக்கலாம், வழிபோக்கருக்கு யாராவது இருந்தால் கொள்ளை அடிச்சுக்கலாம். கொள்ளை அடிச்சு நாம என்ன செய்வோம், நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம். ஒரு தெருவுக்கு போனாங்க நண்பர்களோட போய். இமாம் இஸ்மாயில் ஹக்கீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்தை விளக்க எழுதுறாங்க. தெருவுக்குள்ள போறாங்க, போய் பார்த்தா 3 நாள் ஆச்சு. 3 நாள்ல அந்த தெருவுக்குள்ள ஒரு ஆள் கூட இல்லை. என்னங்க, இன்கமிங்கும் இல்லை, அவுட் கோயிங்கும் இல்லை, யாருமே அந்த தெருவுக்குள்ள இல்லவே இல்லை. கடைசியா ஒரு 3வது நாள், இனிமேல் இந்த தெருவுக்குள்ள வேலை இல்லை, வேற இடத்துக்கு போயிட வேண்டியதான், போகலான்னு எந்திரிச்சா ஒரு வயசான கிழவர் ஒருத்தர் என்ன செய்யறாரு, உள்ளுக்குள்ள வர்றாரு. அந்த கிழவர் இந்த வாலிபர்களை பார்த்தோம்னு சொன்னாரு, நீங்க செய்யற காரியம் ரொம்ப தப்பான காரியம், வழிபோக்கல்களை கொள்ளை அடிச்சு பாவம் செய்யறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. என்னங்க, கொள்ளை அடிச்சு சதக்கா கொடுக்கல, நீங்க என்ன செய்ய போறீங்க, கொள்ளடிக்கிறதே தப்பு, அதுலயே அந்த கொள்ளடிச்ச பணத்தை வச்சு பாவம் செய்யறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப தப்பு. அவங்க சொல்றாங்க, பரூசா அப்படிங்கிற ஊர்ல இருந்து நான் வந்துகிட்டு இருக்கிறேன், அந்த ஊருக்கு போய் பாருங்க, புகாரி இமாம் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த ஊருக்கு போய் இருங்க, அந்த ஊர்ல போய் இருந்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான்னு என்ன செய்யறாரு, அந்த பெரியவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. இவங்க மனசுக்குள்ள வந்துச்சு, அப்பேற்பட்ட ஒரு ஊரா இருந்தா அந்த ஊர்ல மனுஷர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, வியாபாரிகள் நிறைய பேர் என்ன செய்வாங்க இருப்பாங்க. வியாபாரிகள்கிட்ட என்ன இருக்கும், காசு நிறைய இருக்கும். பேசாம அந்த ஊருக்கு போய் களத்துல இறங்குவோம், வியாபாரிகள்கிட்ட இருந்த பணத்தை என்ன செய்வோம், கொள்ளை அடிச்சு நாம என்ன செய்வோம், பாவம் செய்வோம். எல்லாம் எங்க கிளம்புறாங்க, பரூசாங்கிற ஊருக்கு என்ன செய்யறாங்க, போகிறாங்க. அங்க பள்ளிவாசலுக்குள்ள போறவங்க இந்த மனிதர்கள் பேசிக்கிறாங்க, 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம், யாரெல்லாம் எங்களுக்கு வந்த வேலை நல்லபடியா முடியுது. என்ன புரியுதுங்களா, யாரெல்லாம் எங்களுக்கு வந்த வேலை நல்லபடியில முடியறதுக்கு போனாங்க. 2 ரக்காத் தொழுகிறதுக்காண்டி தக்பீர் கட்டுறதுக்காண்டி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. புகாரி இமாம் என்ன செய்யறாங்க, மனிதர்களுக்கு மத்தியில் என்ன செய்யறாங்க, பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. புகாரி இமாமனுடைய தோற்றத்தை தான் அந்த வாலிபர் பார்த்தார். புகாரி இமாமனுடைய தோற்றத்தை மட்டும்தான் அந்த அழகான வாலிபர் பார்த்தார். கூட இருந்தவங்களுக்குலாம் இந்த நசீபு கிடைக்கல. தோற்றத்தை பார்த்த உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானுங்க, கல்புல ஒரு மாற்றத்தை என்ன செய்யறான், போடுறான். பார்த்த உடனே அவருக்கு அவரையா அறியாம என்ன செய்யுது, அழுக வருது. பாடத்தில் என்ன செய்யறாரு, வந்து உட்கார்றார். உட்கார்ந்தவர் பெருமை புகாரி இமாம்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறாரு, பழகி பேச ஆரம்பிக்கிறார். அவங்க என்ன செய்யறாங்க, அவரை அப்படியே பக்குவப்படுத்திட்டு சொல்லுவாங்க, நீ என்னட்ட இருக்கிறத விட இந்த மனிதர்கிட்ட போய் இருந்தேன்னு சொன்னா நீ நல்ல மனிதராக மாறி போயிருவேன்னு சொல்லிட்டு அந்த பெரியவங்களை என்ன செய்யறாரு, அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அங்க போய் இருந்து என்ன செய்யறாரு, அவர் 2 வருஷம் என்ன செய்யறாரு, இருந்து தர்பியத் பெற்று சிறந்த மார்க்க அறிஞராக என்ன செய்யறாருங்க, மாறி போகிறார். சொல்லிட்டு இந்த வரலாற்றை பதிவு செஞ்சுட்டு எழுதுறாங்க, எந்த ஒரு மனுஷருக்கு அல்லாஹ்வுடைய நூர் காற்று வீசிக்கிட்டே இருக்குதோ, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்ன செய்வார், அவரு என்ன செய்வாருங்க, திருந்திடுவார். இன்னைக்கு இல்லைன்னா அவருக்கு என்ன செய்வார், நாளைக்கு அவருக்கு ஹிதாயத்தை கிடைச்சிரும். ஆனா யோசிச்சு பாருங்க, கூட வந்திருந்த நண்பர்கள் யாருக்கு என்ன கிடைக்கல, ஹிதாயத்தை கிடைக்கல. இவருக்கு மட்டும் தான் என்ன செய்யுது, ஹிதாயத்தை கிடைக்குது. அப்ப எடுத்தவனே ஒரு மனுஷனை பார்த்து இவர் மோசமானவர்னு என்ன செய்யாதீங்க, நீங்க சொல்லாதீங்க. எடுத்தவனே ஒரு மனிதரை பார்த்து இவர் நல்லவர்னு என்ன செய்யாதீங்க, நீங்க சொல்லாதீங்க. இருந்து பார்த்து பழகி என்ன செய்யுங்க, நீங்க
சொல்லுங்கன்னு என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதிட்டு சொல்லுவாங்க. மனிதர் அப்படிங்கிறவங்க வெறுமனே குர்ஆனை மட்டுமே எடுத்துக்கிட்டா என்ன செய்ய முடியாது, ஈமான் பூர்த்தியாகாது. ஷரியத்து சட்டங்களை எடுத்து நடக்கிறப்ப தான் அந்த மனுஷருடைய ஈமான் பூர்த்தியாகும் என்ன செய்யறாங்க சொல்லிக்காங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே எதுதான் முக்கியங்க, ஷரியத்து சட்டம் ரொம்ப முக்கியம். நாம என்னுடைய முஸ்லிம் எல்லாத்துலேயும் தனிப்பட்ட முறையில் இருக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க. மக்காவில் இருக்கிற வரைக்கும் மக்காவுடைய காஃபிர்கள் நடு மாங்கெடுத்து சீவுவாங்க. என்னங்க, நடு மாங்கெடுத்து சீவுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் இப்படி சீவாதீங்க, யாரும் இப்படி சீவாதீங்க. இப்படி சீவினீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன இல்லாமல் போயிடும், வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நீங்க வேறு மாதிரி சீவுங்கன்னு என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போனா யாருமே மாங்கெடுத்து சீவல, அவங்க வேற மாதிரி என்ன செஞ்சிருந்தாங்க, சீவி இருந்தாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனிமேல் இப்ப இருந்து நீங்க என்ன செய்யுங்க, நடு மாங்கெடுத்து என்ன செய்யுங்க, நீங்க சீவுங்க. இவங்களை விட்டு என்ன செய்யலாம், நீங்க வேறுபடலாம், என்னுடைய சுன்னத்தான நடைமுறையை நீங்க பின்பற்றதா ஆகும்தாங்க பெருமான ஸல்லல்லாஹு சொல்ற. புரியுதுங்களா? இங்க இருக்கிற மதீனாவில் இருக்கக்கூடிய பூரா பேரும் அன்சாரி சஹாபாக்கள். அங்க இருந்ததெல்லாம் யாரு, காஃபிர்கள். நீங்க அவங்கள மாதிரி சீவி இருந்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஆகி போயிருவீங்க. இங்க வந்து பார்த்தா யாரும் அப்படி நடுமாங்கெடுத்து என்ன செய்யல, சீவல. அவர்கள் வேறு போக்கில் சீவிருந்தாங்க. எனக்கு பிடிச்சது நடுமாங்கெடுத்து சீவுறது, என்னுடைய பிடிச்சது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, சீவுங்கண்டா. சொல்றது புரியுதுங்க? எல்லாத்திலையும் என்னை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிற ஒரு மூமின் எப்படி இருக்கணுங்க, தனித்துவமாக இருக்கணும். ஈரான்காரங்கெல்லாம் என்ன செய்வாங்கண்டா, கீழே ஆடைய வேஷ்டி என்ன செய்வாங்க, கீழே உரசற மாதிரி என்ன செய்வாங்க, கட்டிட்டு போகுவாங்க. கீழே உரசற மாதிரி கட்டிட்டு போகுவாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆடைய தூக்கி கட்டு, தூக்கி கட்டு. ஈரான்காரங்க மீசையை பெருசா வச்சிருக்கிறாங்க, யூதர்கள் மீசையை பெருசா வச்சிருக்கிறாங்க. நீங்க மீசையை கத்திரிச்சிட்டு தாடி என்ன செய்யுங்க, நீங்க பெருசா வைங்க. ஆடை என்ன செய்யுங்க, நீங்க தூக்கி கட்டுங்க. இப்படி இதே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா இதுல நம்மால் யாரும் அவங்க யாரும் என்ன செய்ய முடியாது, தெரியாது. எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு அடையாளமே என்னுடைய நடைமுறை நீங்க பின்பற்ற முடியறதா, அப்படித்தான் எனக்கு. தொப்பி போட்டுட்டு போறதா யாரு அவரு, ஆமா. யாரோ ஒரு மாற்று மத சகோதரி புர்கா போட்டு போனா நாம என்னதாங்க நினைப்போம், முஸ்லீம் பொம்பளைங்க தான் ட்ரெஸ் போட்டு புர்கா போட்டுட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பொட்டு வச்சிருந்தா நமக்கு என்ன தெரியுமா? அப்ப மனிதனுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையுமே என்னதானுங்க, ஷரியத்து சட்டத்தோடு தான் ஒத்து போகும். மக்காவினுடைய காஃபிர்கள்லாம் ஒன்று தொப்பி போட்டுருப்பாங்களாமா, இல்லைன்னா தலப்பா கட்டியிருப்பாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க, தொப்பி போட்டிருக்கிறவங்க தலப்பா கட்ட மாட்டாங்க. நல்லா வணங்கி. தொப்பி போட்டிருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தலப்பா கட்ட மாட்டாங்க. தலப்பா கட்டிருக்கிறவங்க தலப்பா மட்டும்தான் கட்டியிருப்பாங்க, உள்ளுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, தொப்பி போட மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதுங்க? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்னைக்குமே தலப்பா கட்டுறதா இருந்தால் தொப்பி போட்டு தான். எவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இமாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தொப்பி கட்டி வச்சுட்டு தலப்பா கட்டுறாரு. வேறொரு தொப்பியோ அவர்களுக்கு சூட் ஆகிற மாதிரி தொப்பி போட்டு தான் என்ன செய்யறாங்க, நாம தலப்பா. எல்லா சூழ்நிலையிலும் யாருடைய ஷரியத் பின்பற்றப்படணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத் பின்பற்றணும். அததான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, அழகாக நமக்கு சமூகத்தை என்ன செய்யறான், பாடமாக சொல்லி கொடுக்குறான். வெறுமனே குர்ஆனை வச்சுக்கொண்டோ வெறுமனே அல்லாஹ் வச்சுக்கொண்டோ இந்த சமூகத்துல யாரால என்ன செய்ய முடியாது, வெற்றி கொள்ளவே முடியாது. அல்லாஹ்வை நேசிக்கிற மனிதர் யாரை நேசிச்சாகணும், ரசூலுல்லாஹ்வை நேசிச்சாகணும். ரசூலுடைய நேசத்தின் மூலமாகத்தான் யாருடைய நேசம் கிடைக்கும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். என்னை நேசிச்சு பாருங்க, அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்படித்தான ஆயத்து. அல்லாஹ் என்ன செய்வாங்க, உங்களை நேசிப்பான். சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் யாருடைய நடைமுறை இருக்கணும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை. எது சுன்னத்து, எது சுன்னத்துக்கு மாற்றமான செயல், அதை மட்டும் நாம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்டா நமக்கு எல்லாமே லேசாகி போயிடும். நமக்கு எல்லாமே லேசாகி போயிடும். நாம என்ன செய்யறது தெரியுமா, பிரச்சனையில மட்டும்தான் யாரை கூப்பிட்டுக்கிறோம். ஷரியத் சட்டம் என்ன சொல்லுது, இதுக்கு என்னங்க ஷரியத் சட்டம் என்ன சொல்லுது? நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒருத்தர் வித்திரு தொழுதே ஆகணுமா, ஒரு இமாம் சொன்னாங்க, ஆமாங்க வித்திரு தொழுதே ஆகணும். மல்லம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் வித்து தொழுகவில்லையோ ஃபலைஸ மின்னா, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. பேசாம போயிட்டார். இந்த சந்தேகம் தான் மனுஷனுக்கு, அவருக்கு தோதுபட்டு வர வரைக்கும் சட்டத்தை கேட்டுட்டே இருப்பாருங்க. அப்படித்தானுங்க. இது யாருடைய பழக்கம் தெரியுமா, யூத நசாராக்களுடைய பழக்கம். அவனுக்கு தோதுவா சட்டம் கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்வானாமா, தௌராத் வேதத்தை திருப்பிக்கிட்டே இருப்பான். எங்கேயுமே அவனுக்கு தோதுவா சட்டம் கிடைக்கலன்னா தௌராத்தை கட் பண்ணிடும்.
என்னங்க? எதுங்க? எதை கட் பண்ணிடுவாங்க? தௌராத்தை கட் பண்ணிடுவாங்க. தௌராத்தை கட் பண்ணிட்டு இப்படித்தான் இது இப்படி இல்லை. ஏன்னா அது அங்க பிரதி கிடையாது, காப்பி கிடையாது. குர்ஆன் மனிதனுடைய உள்ளத்துல இன்னைக்கு குர்ஆன் காப்பி ஆயிருக்கு. என்னங்க? ஆனா அன்னைக்கு எதுவுமே கிடையாது. அதனாலதான் 1500 வருஷமா இந்த குர்ஆன்ல ஒரு நுக்தாவை கூட மாற்றவே முடியல. விருந்து கேட்டாங்க, விருந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லிட்டான், இந்த மனிதர்கள் விருந்து கொடுக்காதவங்க. கெஞ்சனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், இப்படி வசனம் இறங்கி இருக்கு, உலகம் அழிகிற காலம் வரைக்கும் அண்டார்டிகா மக்கள் விருந்து கொடுக்கலேன்னே பூரா பேர் சொல்லிட்டு போகுவாங்களே, அல்லாஹ்ட்ட சொல்லி அந்த நுக்குத்தாவை எடுத்துருங்க, அந்த நுக்குத்தாவை எடுத்துருங்க, இவங்க விருந்து கொடுக்கலங்கிற அந்த லாதுக்கு மேல இருக்கிற நுக்குத்தாவை எடுத்துருங்க. அல்லாஹ் சொன்னா இதுவல்ல எதுவுமே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, மாற்றவே மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மாற்றவே மாட்டான். இப்போ வித்துரு தொழுகணுமான்னு கேட்டார், அதற்கு சொன்னாங்க அவன் வித்துரு தொழுதான். இன்னொரு ரஜத்தில் போய் கேட்டார், வித்துரு தொழுகுமான்னு கேட்டு, அது அந்த குரூப் பார்ட்டியாக இருப்பாங்க போல தெரியுது. நேரம் இருந்தால் தொழுதுக்குங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுதான் கரெக்டுங்க, நான் இப்படித்தான் நினைச்சேங்க. இவர் என்ன செய்வார், அப்படியே என்ன செய்வார், மாறி இருப்பார். அல்லாஹ் சொல்றான், தேவைக்கு மட்டுமே சரியத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாததுக்கு விட்டுறதுக்கு மார்க்கத்தில் என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. அத்துணை காரியத்தையும் மனிதர்கள் என்ன செய்யணுங்க, பின்பற்றி ஆகணும். அப்படி பின்பற்றுகிற போதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு பில்லாஹி வ ருசுலிஹி வலம் யுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், அந்த நபிமார்களுக்கு மத்தியில் எந்த விதமான பிரிவினை ஏற்படுத்தாமல், ஷரியத் சட்டங்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தாமல் முழுமையான முறையில் நடந்து கொள்கிறார்களோ, உலாயிக சௌஃப யுக்தீஹிம் உஜூரஹும், அவர்களுக்கு உண்டான கூலி அல்லாஹ் என்ன செய்வானுங்க, கொடுப்பான். நிச்சயமாக என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லிக்கணும். அப்ப நம்ம ஷரியத் சட்டங்களை பேணி வாழ்றதுக்கு அல்லாஹ்ட்ட என்ன செய்யணுங்க, துஆ செய்யணும். நாம குறை வச்சோம்டா நம்ம குறைய நிவர்த்தி பண்றதுக்கு அல்லாஹ் என்ன செய்வானுங்க, இன்னொரு ஆளை என்ன செய்வானுங்க, வந்து நிப்பாட்டி வச்சு கடைசி வரைக்கும் அந்த சட்டத்தை நாம ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலைக்கு என்ன செய்வான், ஆளாகி அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவாங்க. எல்லா விஷயங்களிலேயும் ஷரியத்து சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுமையாக ஃபாலோ பண்ற தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்களிலே அல்லாஹ் தஆலா யூத நசாராக்களை பற்றி தான் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறான். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமை என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த நிலையில வானத்திற்கு வந்திருந்தாங்க, துனியாவில் பேசப்பட்ட வார்த்தை என்ன, அல்லாஹ் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, முழு டீட்டெயிலே என்ன செய்கிறாங்க அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் நிசாவுடைய கடைசி பகுதியில் என்ன செய்யறான் சொல்லி காண்பிக்கிறான். நிறைவாக பேசுவதற்கும் சொல்வதற்கும் உண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. உலக அழிவினுடைய அடையாளங்கள் கடைசியாக நாம் என்ன பார்த்தோங்க, தகப்பனை விரட்டி இருப்பாரு, நண்பரை சேர்த்துக்குவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொல்லி காண்பிச்சாங்க. உலக அழிவனுடைய அடையாளங்கள்ல ஒன்று, அத்தாவை என்ன செய்வார், வீட்டை விட்டு போகன்றுவார். யாரை உள்ள கூப்பிட்டுக்குவார், நண்பரை உள்ள கூப்பிட்டுக்குவார். ஒரு சின்ன ஒரு செய்தி, ஒரு கிழவனார் குச்சி ஊண்டிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சார், வந்தார். இந்த ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. குச்சி ஊண்டிக்கிட்டு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, என்ன பெரியவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, கண்ணியப்படுத்துறாங்க. அந்த மனுஷர் என்ன செய்யறாரு, அந்த கிழவனார் அழுகிறார். என்னத்துக்கு அழுகிறீங்க, என்னுடைய செலவினத்திற்காக வேண்டி என் மகே ஜோப்லேருந்து காசு எடுத்து அவன் என்ன செய்யறான், என்னைய திட்டுறான், என்னைய ரொம்ப சங்கடப்படுத்துறான், ஏதாவது ஒன்று கேட்டால் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றான் அப்படின்னு என்ன செஞ்சார் அந்த சஹாபி சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனை கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. மகனை கூப்பிட்டாங்க. இப்படி நீ செஞ்சியா? ஆமாம் நான் செஞ்சேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை உலகம் அழிகிற காலம் வரைக்கும் அதுதான் வார்த்தை. உன் பொருளும் உன் அந்தஸ்தும் உன் மரியாதையும் உனக்கு சொந்தமானதில்லை, உன் தகப்பனுக்கு சொந்தமானது. ஜோப்ல வச்சிருக்க காசு யாருக்கு சொந்தம் இல்லை, உனக்கு சொந்தம் இல்லை. யாருடைய காசு அது, உங்க அத்தாவுடைய காசு. உன்னுடைய பேரும் புகழும் அந்தஸ்தும் உனக்கு சொந்தமானதில்லை. யாருக்கு சொந்தமானது, தகப்பனாருக்கு சொந்தமானது. எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் இப்படி நடந்துக்காதீங்க, அல்லாஹுக்கு கோபத்திற்கு உண்டான காரியம் நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம விளங்கிட்டோம்னா நாம என்ன செய்ய மாட்டாங்க, அந்த ஏற்றத்தாழ்வை என்னைக்குமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், பார்க்கவே மாட்டோம். அல்லாஹ் தஆலா அதை விளங்குவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இந்த வாரத்தினுடைய அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு மனுஷர் ஒரு கபர் பக்கம் போயிட்டு இருப்பார். ஒரு கபர் பக்கத்தில் போயிட்டு இருப்பார். கபர் தோண்டி ரெடியாக இருக்கு. கபர் தோண்டி ரெடியாக இருக்குன்னா என்ன அர்த்தம், உள்ள ஒரு
மையத்து வரப்போகுது. அந்த கபர் பக்கத்தில் நின்று யோசிப்பாராமா, பேசாம நாமளே மௌத்தா போயிருந்துருக்கலாமாட்ட தெரியுதுன்னு நினைப்பாராமா. என்னங்க, பேசாம நாமளே மௌத்தா போயிருந்துருக்கலாம், பேசாம இந்த கபரி நமக்கு கிடைச்சிருந்துருக்கலாம், என்ன நினைப்பாரு, நமக்கு கிடைச்சிருந்திருக்கலாம் அப்படி நினைச்சிவார். அந்த நொந்து போய் நினைப்பாராமா. எப்படிங்க, நொந்து போய் நினைப்பாராமா. அப்படின்னா ஒரு மனுஷன் மௌத்த ஆசைப்படலாங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வரல. என்ன நிலையில இந்த மனுஷன் சொல்றாருன்னா, அவருடைய வாழ்ற அந்த காலத்துல குழப்பமும் ஃபசாதுகளும் ஃபித்னாக்களும் மோசடிகளும் இது மாதிரி வறந்து விரிந்து போயிருக்குமா. அப்படியே மனுஷன் என்ன செய்வாரு, நொந்து போய் உட்கார்ந்துருப்பான். அப்படி நொந்து போய் உட்கார்ந்துருக்கிற ஒரு நினைப்பாராமா, பேசாம நாம மௌத்தா போயிருந்திருக்கலாம், இந்த துனியாவில் இருந்து இன்னும் என்னத்தெல்லாம் நம்ம அனுபவிக்க போறோமோ தெரியலன்னு என்ன செய்வாராமா, நினைப்பாராமா. இப்படி நினைக்கக்கூடிய ஒரு காலம் வந்துட்டா நீங்க நினைச்சுக்கங்க, கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் இருக்கீங்கன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றது புரியுது? நினைக்கிறோமா? இன்னும் இல்லைங்க சித்தி, இன்னும் கொஞ்ச நாள் போகணும். அப்படியா? இன்னும் கொஞ்ச நாள் போக வேண்டியது இருக்குது, அதுக்கெல்லாம் அடையாளம் வர்றதுக்கு. ஆக மொத்தம் சமூகம் இதை நிலைய சந்திக்கும்ங்கிறத பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. ஒரு மனுஷன் மௌத்தா போகணும்னு எப்பங்க நினைப்பான்? கடைசி வரைக்கும் நினைக்க மாட்டானுங்க. நான் மௌத்தா போகணும்னு யாராச்சும் நினைப்பாமா? ஆக்சிடென்ட்ல 2 பேர் வண்டியில போகிறீங்க, ஒருத்தருக்கு மட்டும் அடிபட்டுருச்சு, இன்னொருத்தருக்கு அடிபடலை. இவர் என்ன நினைப்பாரு, பேசாம பாதி அடி நமக்கு விழுந்துருந்தா நல்லா இருக்கு நினைப்பாராங்க. அல்ஹம்துலில்லாஹ், எப்படி நான் தப்பிச்சிட்டேன், நான் பின்னாடி உட்கார்ந்து ஜம்ப் பண்ணிட்டேன். அதை சொல்லுவார், இதை சொல்லுவார், 1008 சொல்லுவார், நான் தப்பிச்சிட்டேன். ஏன் அவருக்கு விழுந்த அடியில நான் கால்வாசி அடி விழுந்திருந்தா எனக்கு சமாதானம் நினைப்பாராங்க? யாரும் நினைக்கவே மாட்டாங்க. எப்படியோ எனக்கு ஹஜ்ஜில் டைம் பாஸ் கிடைச்சிருச்சுங்க, நான் போயிட்டேன், இவர் மாட்டிக்கிட்டாருங்க, இவர் வரல. அப்படித்தான் அடுத்தவன் இருந்து நாம தப்பிச்சு வர்றதே நினைச்சுக்கிட்டு இருக்கிற மனுஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கபர் குழி தோண்டி இருக்குது, மையத்தை பார்த்தல்ல, கபர் குழி தோண்டி இருந்தா என்ன செய்யணும், உள்ள போய் படுக்க வைக்க வேண்டியதான். அந்த கபரை பார்த்து சொல்வாராமா, பேசாம நான் மௌத்தா போயிருந்திருந்து இருக்கலாமே, சே எனக்கு இல்லாம இந்த இடம் இவருக்கு கிடைச்சிருச்சேன்னு நினைப்பாருன்னா, அப்ப அந்த நேரத்தில் அவன் எவ்வளவு சங்கடத்தில் இருப்பார். சொல்றது புரியுதுங்களா? அந்த மாதிரி சங்கடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷருக்கு அப்படி சொல்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, அந்த நேரத்தில் மௌத்து ரொம்ப சாதாரணமாக தெரியும், அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப பாரதூரமாக கஷ்டமாக தெரியும்ங்கிற என்ன செய்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானாங்க. அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலே ஷரியத்து சட்டங்களை நல்ல நல்ல நடைமுறைகளோடு வாழ்வதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவா ஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير. يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ கபூல் செய்தருள்வாயாக. ஷரியத்தினுடைய சட்டங்களை முறையான முறையிலே பேணி வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எல்லா சூழ்நிலைகளையும் ஷரியத்தினுடைய அடிப்படையிலே நடப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய உயிரை விடவும் மேலாக நேசிப்பதற்குண்டான தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. குழப்பமான சூழ்நிலைகள் ஃபசாதுடைய சூழ்நிலைகளை விட்டும் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على صلى الله عليه وسلم. صلى الله